MCR Pure Cotton Club, formals and casual shirts. Lakshmi Krishna Natural Weight Loss Powder, 100% organic, no side effect. Link in description. Vedanta Premium, Coimbator's best retirement township starting from 65 lakhs. நடுவில் அந்த ஒரு சின்ன விபத்து ஏற்பட்டதுனால கொஞ்சம் வெளியில் வர சூழ்நிலையை கூட ஆச்சு. ஹியூமானிட்டி கூட இல்லையே, இப்படி பண்ணுறாங்களே. ஒய்ஃப் வந்துட்டு ஐயோ வேணாம் அவனை கூப்பிட்டு வர சொல்கிறேங்க அப்படின்னு இந்தமாக அழுகுறாங்க. பொறுத்தவரையிலும் லவ்லாம் பண்ண மாட்டான். ஆனால் அந்த ஃபன்னு பண்ணுற போது கொஞ்சம் பவித்ராட்டை பண்ணது விளையாட்டுன்னு பார்த்தீங்கன்னா ராணோ விஸ் ஹவுஸ்மேட்ஸ் தான் நடக்குது, தனி நபராக. அப்போ அதுதான் மக்கள் மனசில் இடம் பெறுது. பாரு ராணோ எது பண்ணாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான், அவன் அழுததே கிடையாது. கூட யாராலையும் வாழ முடியாது ராணுன்ற வார்த்தையை அவர் மேலே ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லிட்டு திருப்பி அவர்கிட்ட கத்திட்டே அவங்க போகிறாங்க. அவங்களால டைஜஸ்ட் பண்ண முடியாதனால அப்படி அவங்களுடைய வன்மத்தை சொல்கிறாங்களே தவிர்த்து வேறு ஒன்றும். சௌந்தர்யா பிஆரா, முத்துக்குமார் பிஆரா, இல்லை ஜாக்லின் பிஆரா தெரில. இவர் வந்து ராணுவ பெரிய கிரேட் ஷாட்டு. நாங்கள் இருக்கிறது வாடகை வீடு தான், மிடில் கிளாஸ் தான். இவங்க ஓட்டு பெறதுக்காக ஐயோ பணக்கார வீட்டு பையன் உள்ளே இருக்கான், அவன் காசாலே அடிப்பான், இவங்களாம் பாதிக்கிற மாதிரி. வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி அவர்கள்ட்ட வந்து அவர் பேசும்போது ரொம்ப ஸ்டக் ஆகுவார். ஏன் லாயர் ராணுவுக்கு வந்து அந்த இடத்துல பேச முடியாம ஆகுது? உடனே கூட இந்த செகண்ட் நீ சொல்லு முடியலையா, உட்காருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டா அவன் என்ன பண்ணுவான். ஒரு சில நேரம் அவர் பண்ணுறது கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் ராணாவோட இன்னசென்ஸ் தான் வந்து அவருக்கு பாசிட்டிவாக அமைதா, இல்லைன்னா அவரை கீழே பிடிச்சி தள்ளுதா பிக் பாஸ்? சூரி பையன் சொல்லியிருக்காப்பல 10 வயசு பையன், அவன் நடிக்கிறான், ஜெஃப்ரி நடிக்கிறான், ராணா இப்படி பிடிச்சிருக்கும்போது வலிக்குதுன்னு சொல்லும்போது. பிக் பாஸ்ல விளையாடிட்டு இருக்க ராணவ் அவர்களுடைய அப்பா நம்ம கூட இருக்காங்க. அவர் இஸ் ஆக்சுவலி ஒரு சோஷியல் ஒர்க்கர் அண்ட் கராத்தே சந்துருன்னு சொல்லி எல்லாருமே அன்பா அவரை அழைக்கிறாங்க. வணக்கம். ஸோ உங்களுடைய மகன் இப்போ பிக் பாஸ்ல விளையாடிட்டு இருக்காரு. ராணவுக்கு வந்து பல தடைகள், பல இடையூறுகளும் சொல்லலாம். அதெல்லாமே தாண்டி இன்னைக்கு வந்து டிக்கெட் டு ஃபினாலே கேம் வரைக்கும் விளையாடி இருக்காரு. ஸோ எப்படி இருக்கு ராணவோட கேம் பிளே பார்க்கும்போது? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எது எடுத்தாலும் அதை முடிக்கிற மனப்பான்மையில் தான் பண்ணுவார். லைஃப்பில் அன்பின் பாதையில் போனால் கண்டிப்பாக வெற்றி உறுதி. அப்படி உறுதியாக செய்யப்பட்டதால் முதல்ல ஃபஸ்ட்டு வர வீக்காக இருந்தால் கூட அதுக்கு அடுத்த வர ஸ்கூல் டாஸ்க்லேருந்து ஒரு பட்டையை கிளப்பி தனக்குன்னு ஒரு தனி முத்திரையை பதிச்சு 9வது இடத்துலேருந்து 2வது இடத்திற்கு மக்களால் வாக்களிக்கப்பட்டு, அதற்காக மக்களுக்கு தான் நான் முதற்கண் நன்றியை கோடானு கோடி நன்றியை தெரிவிச்சுக்கேன். அவங்க இல்லைன்னா என் பையன் அங்கே இல்லை. ஸ்கூல் டாஸ்க் அது முடித்த பிறகு ராஜாராணி தொடர்ச்சி அப்படி எல்லாத்துலேயுமே முழுமையாக பண்ணிகிட்ருக்காரு. நடுவில் அந்த ஒரு சின்ன விபத்து ஏற்பட்டதுனால கொஞ்சம் வெளியில் வர சூழ்நிலையை கூட ஆச்சு. அப்போ பிக் பாஸ்லேருந்து கேட்டாங்க, என்ன தம்பியை நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிறீங்களா கேட்டேன். நான் ஒரே வார்த்தை சொன்னேன், தம்பி அவர் ராணுவ விளாட்றன்னு வில்பவராக இருந்தால் விளையாட விடுங்க, அவருடைய ஆசை தான் எங்களுடைய ஆசை அப்படின்னு. அப்புறம் டாக்டர்ஸ்லாம் அட்வைஸ் பண்ணி தொடர்ச்சியாக அந்த வலியிலையோ வேதனையிலையோ ஒரு டாஸ்க்லாம் பண்ணி வந்துட்டுருக்காருமா. இப்போ நடக்க போகின்ற டிக்கெட் டு ஃபினாலே அதுக்கு கூட அவர் கணிசமான பாயிண்ட் எடுத்திருக்காரு. இதே வந்துட்டு அவர் பாயிண்ட்டு எடுக்காமல் 0ல் இருக்கவங்களும் இருக்காங்க. பாயிண்ட் எடுத்து இன்னும் அந்த கை அடிபடாமல் இருந்திருந்தா கண்டிப்பாக டஃப் கண்டஸ்ட். ஃபர்ஸ்ட் வந்து வைல்ட் கார்டு என்ட்ரியாக ராணா வரும்போது அவரோட ஜெஜாண்டிக்கான ஒரு அப்பியரன்ஸ்னாலே என்னமோ ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவர் மேலே இருந்துச்சு. இப்போ வந்து முத்து தான் வந்து ஓவராலாக பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ்ன்னு இருந்தனால முத்துவோட ஒரு டாமினன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் இவர் வந்து உடைக்க போகிறாரு. நிறைய எதிர்பார்ப்புகள் ராணுவ மேலே வச்சுருந்தாங்க. பட் வந்த உடனேமே ராணுவ வெளியில் படுக்க வச்சுட்டாங்க. அங்கே ராணுவ பேசும்போது என்னடா அந்த பையன் வந்து இன்னும் கொஞ்சம் சத்தமாவோ இல்லை வாய்ஸ் அவுட்டோ பண்ண மாட்டேங்கிறாரு, ரொம்ப தயங்குறாரு, பயப்படுறாரு, ஸ்டக் ஆனாரு. அதனாலே அவர் வெளில படுக்க வச்சுட்டாங்க. ஸோ அந்த ஒரு ஃபஸ்ட்டு போனோடனே ராணுவுக்கு இப்படி நடந்ததை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இல்லை கொஞ்சம் மனசு வேதனையாக தான் வந்தது. பையன் நல்லா பண்ணுவான், இவனுக்கு இது மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுறாங்களே. இருந்தாலும் மனசுக்குள்ளே வந்துட்டு ராணுவ அவர் யாருன்னு மாசை காட்டுவார். அதாவது ஒரு இந்த ஓஷோ கருத்துக்களை சொல்லுவாங்க, நீ முற்றிலும் உடைந்திருக்கும்போது உன்னால் சிரிக்க முடிந்தால் உன்னை உடைப்பதற்கு இந்த பிரபஞ்சத்தில் எதுவும் கிடையாது, பிரபஞ்சத்தாலே முடியாதான். அப்போ இதெல்லாம் சும்மா ஒரு % தான் இந்த பிக் பாஸில் நடக்கிற நிகழ்வு எல்லாமே. இன்னும் வாழ்க்கையில் அவன் நிறைய டாஸ்க்கை பார்க்கணும். என்னன்னு தெரியல, இந்த வாரம் அவர் பேர் தான் டேஞ்சர் ஜோனில் இருக்குது அப்படி இப்படின்னுவாங்க. அப்போ பார்த்தா அதுக்கப்புறம் ஸ்கூல் டாஸ்கில் பட்டையை கிளப்ப ஆரம்பிச்சிட்டான். அவன் யார் என்னன்னு பண்ணும்போது அப்போ தான் ஹாப்பினஸ் இருந்தது. அப்புறம் அவன் ஃபைனல் வந்துடுவான், அதுக்குன்னு எங்களுக்கு ஒரு சந்தோஷமாயிடுச்சு. ஸ்கூல் டாஸ்க்ல பார்த்தீங்கன்னா அப்போதான் ராணாவோட பர்ஃபார்மன்ஸஸ் அங்கே எங்கன்னு எங்களுக்குமே தெரிய ஆரம்பிச்சுது. அதில் வந்து இந்த பவித்ரா கிட்ட ஒரு லவ் ட்ராக் மாதிரி இவர் ஒன்று பண்ணார். ஸோ அதில் வந்து நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாலலாம் எப்படி பரவிச்சுன்னா ராணவ் பண்ணுறது வந்து பவித்ராக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படியும் சொன்னாங்க. பட் பவித்ராவே வந்து ராணவ் பண்ணுறது புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆமாம், ஜஸ்ட் ஃபன்னுக்கு தானே பண்ணுறாங்க. ஸோ அது உங்களுக்கு வந்து எப்படி இருந்துச்சு ராணாவோட அந்த ஒரு லவ் ட்ராக் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும்? பொறுத்தவரையிலும் லவ்லாம் பண்ண மாட்டான், லவ்வில் போயிட்டு சிக்கிக்க மாட்டான். ஏன்னா நம்ம அனுபவங்கள்லாம் இருக்குது.
அப்போ அவனுக்கு அதை சொல்லும்போது எல்லாருக்கிட்டையும் விழிப்புணர்வோடு இருப்பான். ஆனால் அந்த ஃபன்னு பண்ணுறம்போது கொஞ்சம் பவித்ராட்ட பண்ணது அவன் நேச்சுரலாக தான் பண்ணான். ஒரு இன்டென்ஷன் தப்பாக அதெல்லாம் பண்ணல. அம்மாக்கிட்டேயும் நான் ஏதாவது தவறாக சொல்லியிருந்தா மன்னிச்சுட்டு, நான் ஃபன்னுக்காக தான், நான் நீ தப்பாக நினைக்கல, நானும் தப்பாக நினைக்கல, ஃபன்னுன்னா விட்டுரு அப்படின்னும்போது அப்போ அது நட்பாக தான் போயிட்டுருக்கு. இப்போ கூட என் ஒய்ஃபு கூட நாங்கள் ஃபேமிலி டாஸ்க்கு போனோம். அப்போ கூட பவித்ரா ஏன் பேச மாட்டேற, அம்மா பேச சொல்லுங்கம்மா, ஏதோ ஸ்கூல் பசங்களை சண்டை போட்டால் அது மாதிரி பேச சொல்லுங்கம்மா, பேசணும். அது பவித்ரா சிரிக்கும். சிரித்த உடனே நீ ஏம்மா பேசலை, அண்ணனா பேசுமா, ஐயோ அங்கிள் ஆண்டி நான் அண்ணனா பேசுகிறேன், இல்லை தம்பியாக பேசுமான்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு சகோதரத்துவத்தை வளர்த்துட்டு தான் நம்ம வந்தோம். நம்ம அதுவும் ஒரு ஃபன்னாக தான் இருந்தது. இப்போவும் தொடர்ச்சியாக அவன் யார்ட்டா பேசினாலும் மீடியாவில் மட்டும் ராணுவ பவின்னு ஒரு கண்டென்ட்டை உருவாக்குறாங்க அவங்க. மிச்சபடி இஸ் எ குட் சோல். அவன் சகோதரியாக தான் பழகிறான் அவங்க எல்லாருக்கிட்டையுமே. அதே மாதிரி வந்து இப்போ ராணவ் உள்ள வரும்போது ஒரு லவ் ட்ராக் ஆரம்பிக்கலான்ட்டு நான் வந்திருக்கேன் ராணவ் சொல்றாருன்னா ஃபர்ஸ்ட் அவர் வந்த உடனே நிறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்க. சுனிதாவா இருக்கட்டும், ராணவ் மேல வந்து ஒரு கார்னர் பண்ற மாதிரியான சூழ்நிலை எல்லாம் வந்துச்சுல. எல்லாரும் சேர்ந்து ராணவே அப்பதான் ராணவோட ராணவ் ரொம்ப இன்னசென்ட்னு வெளியில மக்கள் வந்து அவரை ஓட் போட ஆரம்பிச்சு நீங்க சொல்ற மாதிரி செகண்ட் அளவுக்கு எல்லாம் வந்திருந்தாரு ஓட்டிங் லிஸ்ட்ல. பட் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே அவரை கார்னர் பண்ணாங்கல்ல. ஸோ அது என்ன ரீசனா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அம்மா இப்போ எதிர்ப்பு இருந்தால் தான் வளர முடியும். எதிர்ப்பு இல்லைன்னா வளர முடியாது. இப்போ முதற்கண் இவங்க எதிர்த்ததுக்கு அந்த ஹவுஸ்மேட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். அங்கே விளையாட்டுன்னு பார்த்தீங்கன்னா ராணுவ விஸ் ஹவுஸ்மேட்ஸ் தான் நடக்குது. தனி நபராக ஃபெட்டப் போகாமல் எது நடந்தாலும் அப்படியே சிரிச்சுக்கிட்டு இப்போ விஜய் சேதுபதி சார் கூட இவங்களை கேளுங்க, ராணவ் சக்கரை கொடுத்தா இனிப்பாக இருக்குது, என் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா அப்படின்னும்போது இப்படின்னு பார்த்துட்டு சிரிக்க தான் செய்வான். அந்த வன்மத்தை கொட்ட மாட்டான். அப்போ அதுதான் மக்கள் மனசில் இடம் பெறுது. பாரு ராணவ் எது பண்ணாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான். அவன் அழுததே கிடையாது. நிறைய பேர் அதில் அழுவாங்க ஷோவில். அவன் அந்த பிறந்த நாள் அப்போ மட்டும் எங்கள் கூட செலிப்ரேஷன் இல்லைன்னு அந்த காரணத்துக்கு தான் அழுதான். ஈவன் அடிப்பட்டது கூட வலிக்குதுரான்னு தான் சொல்லுவோம். மிச்சப்படி அவன் அழுவே இல்லை. அப்படி அழுவுனா அவன் இறைவனுடைய ஆசையில் டைட்டில் வின்னர் ஆச்சு ஆனந்த கண்ணீர் கூட வெடிப்பான். அது மட்டும் நிச்சயம் நாங்கள் நம்புகிறோம். எங்கள் ஃபேமிலி ரவுண்டில் உள்ளே வந்திருக்கும் போது கூட ஏன்னா ராணுவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அந்த கீழே விழுந்து அடிப்பட்ட உடனே எல்லாருமே பதர்ச்சி அடைஞ்சோம். ஏன்னா நம்ம டிவியில் பார்க்குறோம், எல்லாருமே பதட்டம் ஆயிடுச்சு. அப்போது சௌந்தர்யா, ஜெஃப்ரி, அன்ஷிதா நடிக்கிறான்னு அந்த வார்த்தையே சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு அப்பாவா உங்களுக்கும் சரி அவங்க அம்மாவுக்கும் எப்படி இருந்துச்சு அது டிவியில் பார்க்கும்போது? இல்லை, அது டிவியில் பார்த்துருக்கும் போது அவங்க அம்மா கண் கலங்குறாங்க. எனக்கு இன்னும் இப்படி நடக்குது, ஒரு ஹியூமானிட்டி கூட இல்லையே, இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி எனக்கு பர்த்டே செலிப்ரேஷனே பண்ணாத அடுத்த நாள் என் பொண்ணுக்கும் பர்த்டே, அவ்வளோ செலிப்ரேட் பண்ண எல்லாமே ஒரு கண்ணீரும் கமலையுமாக தான் இருந்தோம். அடிபட்டு ஒதைக்கும் போது கூட நான் உணர்ச்சி வசப்பட்டு என் பையனை கூப்பிடுவேன். மேலே இருப்பான் என் வீட்டில் அந்த மாடியில், நானேஷ் அண்ணாவை அடிக்கிறாங்கடா அப்படி சொல்லிட்டு இந்த திடீர்னு ரோட்டில் சண்டை நடந்தால் எப்படி இருக்கும் அந்த உணர்வு பூர்வமாக அங்கே விஷன் வந்துட்டு எனக்கு ஒய்ஃப் வந்துட்டு ஐயோ வேணாம் அவனை கூப்பிட்டு வர சொல்கிறேங்க அப்படின்னு இந்தமாக அழுகுறாங்க. அப்புறம் அவங்களுக்கு கூல் பண்ணி ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் தான் நாங்கள் நார்மல் இதுக்கே வந்தோம். எல்லாருக்குமே வந்து புரிஞ்சுது அந்த நேரத்தில் ஒரு அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும்ட்டு. அதே மாதிரி அம்மாவுமே முன்னாடி பேட்டி கொடுக்கும்போது கூட அவர் எல்லாம் கார்னர் பண்ணும்போது நெஞ்சு வலியே எனக்கு வர மாதிரி ஆயிடுச்சுனாங்க. அவங்க அம்மா இன்னைக்கு உங்க கூட வரல, எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா? இப்போ நான் சீஸ் பாயிண்ட் அவங்க அதான் ஃபஸ்ட்டு இந்த ராயன் கழுத்தை பிடிச்சி இழுக்கிறது, ஜெஃப்ரி இது பண்ணும்போது அது பார்க்கும்போது பையனுக்கு கண் முன்னால் நடந்தால் அது எப்படி இருக்கும். அது கெட் இன்டியூன் வித் இட் சொல்லுவாங்களா ஒரு ப்ராவர்பு. அவங்க ஷீ காட் இன்டியூன் வித் இட். அந்த சீனில் அப்படி முழுமையாக அவங்கள பார்க்கும்போது அவங்களுக்கு தாங்க முடியாமல் பெயினாக இருந்தது. அப்புறம் டாக்டர்கிட்ட போய்ட்டு இசிஜி எடுத்து, இல்லை இது டென்ஷனால் வந்த பெயின் தான், நீங்கள் டேப்லெட் எடுக்கணும். அதுக்கப்புறம் நார்மலாக அந்த திருப்பி ஹவுஸ்மேட்ஸ்க்கெல்லாம் பழகும்போது நார்மலாக இவங்களும் நார்மல் ஆகிட்டாங்க ஒய்ஃபும். அண்ட் அதே மாதிரி இப்போ ராணவுடைய தம்பி தங்கச்சி 2 பேருமே உள்ள வந்திருந்தாங்க. ராணவ் தான் உங்களுக்கு முதல் பையன்ல, அதுக்கப்புறம் தங்கச்சி தம்பி 2 பேருமே டாக்டர் படிக்கிறாங்களா? அவர் +2 தான் படிக்கிறாரு. அவர் அந்த ட்ரோல் பண்ணுறதுக்காக டாக்டர் யூனிஃபார்ம் போட்டு ஒரு வைரல் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க பிக் பாஸ் அறிவுறுத்தலின்படி அவர் டாக்டராக போயிட்டார். அவரை கண்ணை கட்டி கூப்பிட்டு போயிட்டாங்க எங்களுக்கு முன்னாலே. அங்கே போனாக்கா அந்த ராணுவக்கிட்ட வந்துட்டு இப்போ எப்படி இருக்குது, கையை குரலை மாற்றிக்கிட்டாரு. வலிக்குது டாக்டர், லைட்டாக தான் இருக்குது டாக்டர், பரவாயில்ல இருக்குது, உங்கள் கை இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, நாங்கள் கட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அறத்தை எடுத்து அறுக்க வருவார். அப்போ தான் ராணுவ உஷாராகிட்டு இப்படி மூஞ்ச பார்ப்பான். பார்த்தோம்னா அப்பவும் புரியாது. கொஞ்சம் நேரம் கழிச்சு டேய் நானேச்சே அப்படின்னும் போது அந்த ஒரு பார்க்குறதுக்கு அந்த காட்சிகள் சிறப்பாக இருந்தது. அண்ணன் தங்கச்சிக்கான பாசம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அவங்க இப்போ எவ்வளோ மிஸ் பண்ணுறாங்க, அவங்களும் இன்னைக்கு வரல, அவங்கள்ட்ட ஃபோன் கால் பண்ணி பேசலாமா? ஃபோன் பண்ணி பேசலாம். நான் சீஸ் ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா அவங்க மெடிக்கல் காலேஜில் தான் இருப்பாங்க. கால் பண்ணி வேணால் நீங்கள் பேசுங்க. கால் பண்ணுறீங்களா, நம்ம பேசி பார்ப்போம் அவங்கள்ட்ட. பேசுங்கடா. ஹலோ, சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஸோ ராணவோட கேம் பிளே உங்களுக்கு எப்படி இருக்கு பிக் பாஸ்ல பார்க்கும்போது? இப்போ இப்ப நல்லா ப்ளே பண்ணிட்டு இருக்கான். அந்த வாட்
டாஸ்க்லாம் சூப்பரா பண்ணியிருந்தான். அதுக்கு கோவன் பண்ணாலும் அவனை ட்ரெஸ் பண்ணாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அவன் அந்த டாஸ்க் நல்லா பண்ணியிருந்தான். ஸோ இப்போ ராணவ் வந்து டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சான்சஸ் இருக்கு ஆக்சுவலா. ஏன்னா இப்ப முத்துக்குமாரன் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு போயிட்டு இருந்துச்சு. இப்போ ஆனா லைட்டா முத்துக்குமாரன் அவங்களுக்கு கொஞ்சம் ஹேட் வர மாதிரி இருக்கு. ஓகே, சான்ஸ் இருக்கு வின் பண்றதுக்கும். ராணவ் அப்படி வின் பண்ணணும்னா இந்த டைட்டில் அடிக்கிறதுக்கு இந்தந்த கேப்பபிலிட்டிஸ்லாம் ராணவுக்கு இருக்கு, இவ்வளவு செஞ்சிருக்காருன்னா நீங்க என்னென்ன சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் 1 வீக் தவிர அடுத்து அவன் செகண்ட் வீக் அந்த ஸ்கூல் டாஸ்க்ல இருந்தே நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டான். டாஸ்க்னாலும் சரி எல்லாமே அவனோட 100% கொடுத்துதான் பண்ணான். ஈவன் அவன் கை அடிபட்டிருந்தப்ப கூட அந்த கேம் விளையாட முடியலனாலும் கமெண்ட்ரி கொடுத்துட்டு அவனோட சைட்ல இருந்து அவன் ஏதாச்சும் ஒரு எஃபர்ட்ஸ் போட்டுக்கிட்டே தான் இருந்தான். அதெல்லாமே அவன் டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கான தான். இப்போ தங்கச்சின்றனால இந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேக்குறேன். கண்டிப்பா அண்ணனுக்கு அடிபடுது, அண்ணனுக்கு ஏதாவது ஒண்ணுனா ரொம்ப பதறது முதல்ல வந்து தங்கச்சியா தான் இருப்பாங்க. அப்படி வந்து ஜெஃப்ரி மேல உங்களுக்கு கோவம் எல்லாம் கொஞ்சம் இருக்கா? ஏன்னா அப்ப விழும்போது நிறைய பேர் நடிக்கிறீங்கன்னு அவரை சொன்னாங்க. ரொம்பவே கோவமா தான் இருந்துச்சு. அது சமாளிப்பா இருந்துச்சு. அவர் அடிச்சோம் அதுக்கப்புறம் கூட அவங்க ரெக்ரெட் பண்ண மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் அது கேம் தான். அட்லாஸ்ட் பார்க்கும்போது அது கேம் தான். பட் அந்த ப்ரோமோ பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நடிக்கிறாங்கன்னு சொல்லும்போது ஒரு மாதிரி பேடா இருந்துச்சு. தேங்க்யூ, நாங்க கால் பண்ணோன்னே எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ. ரொம்ப பாசம் தங்கச்சி, அவனுக்கும் பாப்பா பாப்பான்னுவான். அதனால தான் உள்ளே போயிட்டு சாட்சினா கூட பாப்பா பாப்பா தான்னுவான். அவனுடைய தங்கச்சியாக பார்ப்பான் அங்கே எல்லாருமே. ராணவ் வந்து அந்த விழுந்ததுக்கு அப்புறம் ராணவ் வந்து ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு டாக்டர்லாம் பார்த்துட்டு வராரு. அதுக்கப்புறம் சௌந்தர்யாவுக்கும் ராணுவுக்கும் ஒரு பெரிய கான்வர்சேஷனே போச்சு. என்னன்னா சௌந்தர்யா வந்து அப்பயும் நிறைய பேர் சாரி கேட்டாங்க. அன்ஷிதாலாம் பிரேக் அவுட் ஆகி சாரி கேட்டாங்க. சௌந்தர்யா வந்து இல்லை நீ எப்பயுமே வந்து நான் கேமராவில் தெரியணும், எனக்கு அட்டென்ஷன் வரணும், நான் ப்ரோமோவில் வரணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கனால அதையும் நீ ஒரு அட்டென்ஷனுக்காகவே பண்ணுறேன்னு நான் நினச்சிக்கிட்டேன். அப்போ கூட அவங்க ஸ்டாண்ட் எடுத்தே தானே இருந்தாங்க. ஸோ அது சௌந்தர்யா அங்கே சாரியுமே கேட்கலையே. அந்த இவங்க 2 பேருக்கு ஏன் இப்படி ஒரு கிளாஷ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? கிளாஷ்னா அவங்க அறியாமையில் அது பண்ணுறாங்க. அவங்க பேரண்ட்ஸ் வரும்போது முரண்பாடு யாருன்னு கேட்டால் தான் பொண்ணையே சொல்கிறாங்க. நான் அப்போவே நான் நினச்சேன், ஐயோ இது அவங்க அம்மா அப்பா பார்த்தா கூட வருத்தப்படுவாங்களே அப்படின்னு எனக்கு மனசில் ஓடிச்சு. அந்தால அதுக்கேற்ற மாதிரி அவங்க அம்மா அப்பா வந்துட்டு முரண்பாடாக நீ செய்கிற, எல்லாருமே நாங்களாம் முரண்பாடாக சொல்லும்போது சௌந்தர்யா சொன்னோம், என் பொண்ணு சொன்னாங்க சௌந்தர்யாவை. அது மாதிரி அவங்க மற்றவங்கள சொல்லும்போது தான் பொண்ணையே சொல்கிறாங்கனாக்கா உண்மைத்தன்மை அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு கரெக்டாக இதயபூர்வமான ஆன்சரை சொல்கிறாங்க அங்கே. இப்போ அதனால அவங்க இன்னும் கொஞ்சம் மாற்றிக்கிட்டாங்கன்னா இன்னும் அவங்க கலைத்துறையில் எல்லா துறையிலையும் வரலாம். ஏன்னா நேற்று கூட எபிசோட்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா ராணவுக்கும் சௌந்தர்யாவுக்கும் சண்டை நடக்குது. உங்க கூட யாராலையும் வாழ முடியாது ராணவன்ற வார்த்தையை அவர் மேலே ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லிட்டு திருப்பி அவர்கிட்ட கத்திட்டே அவங்க போகிறாங்க. ஏன் இந்த அளவுக்கு இவங்களுக்குள்ள எப்போ பார்த்தாலும் சண்டை வருது? இல்லை, இயலாமை என்பது பொறாமையாக மாறுது இல்லையா? ஃபேமிலி டாஸ்கில் ஃப்ரெண்டெல்லாம் வந்துடுறாங்க. விஷ்ணு சொல்கிறா போல் இங்கே ஒருத்தர் இருக்கார், அவர் தான் கப்படிப்பார், அது யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ராணுவ மென்ஷன் பண்ணி சொல்லும்போது அவங்களால டைஜஸ்ட் பண்ண முடியாதனால அப்படி அவங்களுடைய வன்மத்தை சொல்கிறாங்களே தவிர்த்து வேறு ஒன்றும் இல்லை. என்னன்னா அவங்க பேசும்போது இவர் ஒரு மாதிரி சிரிக்கிறாரு, இவர் அமைதியாக இருக்கிறத பார்க்கும்போது இன்னும் ட்ரிகர் ஆகி வந்து அவங்க அப்படி கத்துறாங்க. ஸோ ஐ திங்க் அவர் வந்து அந்த இடத்துல மெடிடேட் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிற ஆமாம், ஸ்மைலிங் மெடிடேஷன் இருக்கு இல்லையா? அதில் ஸ்மைலிங் பண்ணுறது அவர் வந்துட்டு ஜஸ்ட் ஃபார் இதுவாக நினைக்கிறாரு. அதை அவங்க தவறாக நினச்சிக்கிறாங்க. சும்மா ரீல்ஸ் பண்ணி போடுவேன் இந்த பவுன்சர் கூட வர்றதெல்லாம். அதை என்ன பண்ணாங்க, சௌந்தர்யா பிஆரா, முத்துக்குமார் பிஆரா, இல்லை ஜாக்லின் பிஆரா தெரில, இவர் வந்து ராணுவப்பா பெரிய கிரேட் ஷாட்டு, பிஜேபியில் லிங்க் இருக்குது, இவங்களுக்காக ஓட்டு வந்துட்டு ஐடியில் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு என்னை ஒரு பெரிய தொழிலதிபர் ரேங்கில் உயர்த்துனாங்க. ஜஸ்ட்டு நாங்கள் இருக்கிறது வாடகை வீடு தான், யதார்த்தமாக நாங்கள் இருக்கிறோம், மிடில் கிளாஸ் தான். ஆனால் பை காட் கிரேஸ் நாங்களும் பிஎம்டபிள்யூ வாங்குவோம், நாங்களும் ரோல்ஸ் ராய்ஸ் வாங்குவோம். இஃப் இட் கம்ஸ் வி வில் டூ. அதை வந்து என்னை வந்து அது மாதிரி சித்தரித்து இவங்க ஓட்டு பெறதுக்காக, ஐயோ பணக்கார வீட்டு பையன் உள்ளே இருக்கான், அவன் காசாலே அடிப்பான், இவங்களாம் பாதிக்கிற மாதிரி, அது தவறான கூற்று. நீங்க சொன்ன மாதிரி முத்துக்குமரனுக்கும் ராணுவுக்குமே நேற்று கூட ஒரு பிரச்சனை. ஏன்னா முத்துக்குமரன் சார் எத்திக்கே இல்லாம நீ விளையாடுற அப்படின்னு ராணுவ மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். ராணுவ வந்து எத்திக்ஸ் இல்லாம விளையாடுறாருன்னு உங்களுக்கு தோணுதா? இல்லைம்மா அவர் சொல்கிறதாம்மா தப்பு. செயலாமை வந்துட்டு இயலாமைன்றது பொறாமையாக மாறுது. அண்ட் இன்னொன்று என்னன்னா ராணவ் லாயர் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லும் போது எங்களுக்குலாம் ஒரு ஷாக்காக இருந்துச்சு. ஏன்னா வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி அவர்கள்ட்ட வந்து அவர் பேசும்போது ரொம்ப ஸ்டக் ஆகுவார். அண்ட் அவர் கேட்குற கேள்விக்கு ரொம்ப மாறுபாடான ஒரு பதில் இவர்கிட்ட வரும். ஸோ ஏன் லாயர் ராணுவுக்கு வந்து அந்த இடத்துல பேச முடியாமல் ஆகுது? உடனே செகண்ட் நீ சொல்லு, முடியலையா உட்காருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டா அவன் என்ன பண்ணுவான், இவனுக்கும் கொஞ்சம் டைம் கேப்லாம் கொடுத்தா அவன் கண்டிப்பாக சொல்லுவான்ட்டுன்னு அவன் சொல்ல வருவான். லேபர் ஓரியன்ட் டாஸ்கில் கூட அருணுக்கு ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக நிற்பான் ராணுவ. இவர் கேட்கும்போது அதை கிளப்பி பிக் பாஸ் வரலாற்றில் ரூமுக்கு போனதுக்கப்புறம் அருண்கிட்ட பேசுனது இதுதான் முதல் தடவை ஹோஸ்ட்டு.
அப்போ அப்படி இருக்கும்போது அவனை பேசவே விடாமல் கருத்துக்களை இது பண்ணும்போது அவனால் ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா விஜய் டிவியோட பிரதிநிதியாக இருக்கார், இதுவாக பேசிட முடியாது. அப்போ கூட அன்பாக தான், சார் ப்ளீஸ் சார் பாசமாக கேட்குறேன் சார், கொஞ்சம் ஆஷா பேசாதீங்க சார் ஒன்றும், அதுதான் அவன் எடுத்து வைப்பானே தவிர்த்து மிச்சப்படி ஒன்றும் இல்லை. அவர் நடுவுலேயே சில இதெல்லாம் நல்லது அவனுக்கு சொன்னார், அறிவுரெல்லாம் ஒரு ஹார்ட்ஃபுல்லாக சொன்னார், அதில் எங்களுக்கு சிறப்பாக இருந்தது. ஒரு சில நேரம் அவர் பண்ணுறது கொஞ்சம் அவ்வளோதான் வலிக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் லாஸ்ட் வீக் வந்து சேதுபதி அவர்களே ராணவ் கிட்ட கேட்டார், இதுதான் வந்து உண்மையான ஒரிஜினல் ரியல் ராணவான்னு கேட்கும்போது, இல்லை இது நான் கிடையாது, இங்கே நான் வேற ஒரு ராணவா இருக்கேன் அப்படின்னாரு. இப்போ எல்லாருக்குமே ஒரு பெரிய கேள்வி வந்துருச்சு, ராணவோட சப்போர்ட்டர்ஸ்க்குமே, இது ராணவ் இல்லையா? ஏன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போகும்போது ஒருத்தவங்களையும் அவங்களா பாக்குறாங்க, ஒரிஜினாலிட்டியை காட்டுறவங்க தான் மோஸ்ட்லி வின்னர் ஆகுவாங்கன்ற ஒரு ப்ராசஸோ இல்லை மைண்ட் செட்டோ மக்கள் மத்தியில இருக்கு. இப்போ இது ராணவ் இல்லைன்னா அப்போ வேற எது ராணவ்? இல்லைம்மா, அவர் நேச்சராக இருக்கிறது அப்படியே யதார்த்தமாக சொல்கிறாரு. நான் வந்து இங்கே என்னை வெளிக்காட்டுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான். எல்லாருமே அவங்க வெளிக்காட்டுறதுக்கு தான் பண்ணுறாங்க. ஈவன் நம்ம சௌந்தர்யா கூட அவங்க வீட்டில் பண்ணாததெல்லாம் இங்கே செய்கிறாங்க. அவள் க்யூட்டாக பாப்பா இப்படி பண்ணுவா, முடிய பண்ணலாம் பண்ணுவான்னா அவங்கள மக்கள்கிட்ட ஈர்க்கிறதுக்காக அவங்க ஒரு சில டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி ராணவ் வந்து ஒரு யூனிக்காக பண்ணுவாம்மா. அவன் யோகா தியானம்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் வந்து ஸ்டேஜே வந்து தெய்வீக பாதையில் போயிட்டுருக்கான். ஆனால் மக்களுக்கு புரியுது, சூப்பர் குட் சோல், இதுவே நாங்கள் மிகப்பெரிய டைட்டில் வின் அடிச்ச மாதிரி தான் இருக்குது. மக்கள் மனசில் இடம் பெறது சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரயான் வந்து வின் பண்ணியிருக்காரு. ரயான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலிஸ்ட்டுக்கு வந்து போயிட்டாரு. ஸோ இப்போ ராணவ் அதுக்குள்ளே என்ட்ரி ஆகுவார்னு நினைக்கிறீங்களா? இல்லைம்மா, இப்போ கூட அவர் டெஸ்ட் வச்சுருக்காரு பிக் பாஸ், அது சனிக்கிழமை உங்களுக்கு சொல்லப்படும் அப்படின்னு. என்ன வேணால் நடக்கலாமாங்க, அது எப்படி பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. பை காட் கிரேஸில் வேறு மற்ற போட்டியாளர்களும் அதற்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் ராணுவமும் பட்டியலில் இருக்கான். எனிதிங் வில் ஹேப்பன். அந்த மேஜிக் மிராக்கல் சனிக்கிழமை என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போமே. பொறுத்திருந்து பார்த்து அதில் யார் வராங்களோ அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிப்போம். இப்போ ராணவ் வந்து பிக் பாஸ்ல இவ்வளோ நாள் ஒவ்வொரு நாள் இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் 24/7 பார்த்துட்டே இருப்பீங்க. அவருக்கு என்ன நடக்குது அப்படின்னு வந்து உங்களுக்கு கேட்டுகிட்டே இருக்கணும், தெரிஞ்சுட்டே இருக்கணும்னு இருக்கும். யார் ரொம்ப வீட்டில் கவலையாக இருக்கிறது, நீங்களா அம்மாவா இல்லை பிரதர் சிஸ்டரில் யார்? அப்படி எப்பயுமே ராணுவ பற்றி யோசிச்சுட்டு 24 மணி நேரமும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறது பிக் பாஸை. போட்டியாளர்களால் அவன் இது வன்மத்தை கொட்டும் போது நம்மளுக்கு ஃபீலிங்காக இருக்கும். அவங்க அம்மா ரொம்ப டீப்பாக இருப்பாங்க. இப்போ அவங்க அம்மாவுக்கும் சொல்லி கொஞ்சம் நார்மல் ஆகிட்டு சரி இதெல்லாம் தாண்டி தான் வரணும்னு சொல்லிட்டு அவங்களும் மனதிடமாக பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதனால் ஸ்டார்டிங்கில் தான் நம்ம இது பண்ணோம், இந்த கை அடிப்படும் போது அப்படி பிரச்சனை இருந்தது. இப்போ கூட இந்த ஜாக்லின், அது விஷ்ணு சொல்லுவார் இல்லையா, இதில் வெற்றி அடிக்கிறது ராணுவ தான் அடிப்பான்னு சொல்லும்போது ஓடிட்டே இருக்கிறான், அவன் தனி வெளியில் போகிறான், காலை வச்சிடுவோம் அப்படின்னு வன்மத்தை கொட்டுறாங்களா, அதுதான் எனக்கு ஒரு இதுவாக இருக்குது அந்த மாதிரி பார்க்கும்போது. அதுக்கு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவங்க 0 பாயிண்ட். இப்போ இதே வந்து அந்த வன்மம் கொட்டாமம்மா ஜாய்ஃபுல்லாக அந்த பொறாமை இல்லாமல் பண்ணால் அந்த 0லாம் தடுக்கப்பட்டிருக்கும். அவங்க இன்றைக்கி ஃபஸ்ட்டு மார்க் கூட எடுத்துருக்கலாம். பிரபஞ்சத்துக்குன்னு ஒரு சக்தி இருக்குமா, நம்ம as you are giving you are receiving, it's divine. நம்ம என்ன கொடுக்குறோமோ திருப்பி நம்மக்கிட்ட தான் வரும். ஆனால் ராணவோட இன்னசென்ஸ் தான் வந்து அவருக்கு பாசிட்டிவாக அமைதா இல்லைன்னா அவர் கீழே பிடிச்சி தள்ளுதா பிக் பாஸில்? இல்லைம்மா, அவர் வந்துட்டு பாசிட்டிவாக தான் அமையுது. கீழே பிடிச்சலாம் தள்ளவே முடியாதும்மா யாரையும். நீங்கள் தெய்வீக பாதையில் விழிப்புணர்வோடு நீங்கள் பண்ணின்னு வச்சிங்களேன், கர்மாவே ஆக்டிவேட் ஆகுதுன்னுவாங்க. எது நடந்தாலுமே சரி, நான் தான் சொல்கிறேன்னே, பள்ளத்தாக்குக்கும் நம்ம போவோம், உச்சத்துக்கும் வருவோம். பள்ளத்தாக்கு மட்டும் போனோம்னா ஐயோ நான் பள்ளத்தாக்குக்கு போகிறேனே போகக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? அப்போ உச்சத்தில் போகும்போது அது ஜாய்ஃபுல்லாக இருக்குல்ல, பள்ளத்தாக்கையும் நீ அனுபவிக்கணும், உச்சத்தையும் அனுப்பணும். தட் இஸ் லைஃப். அண்ட் நம்ம ஜெஃப்ரி ராணவோட அந்த விஷயம் பேசும்போது இதையும் நம்ம அட்ரஸ் பண்ணி ஆகணும். ஒரு வாட்டி ஜெஃப்ரியை வந்து ராணவ் இப்படி பிடிச்சி முறுக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் ராணவ் மேலே வச்சுருந்தாங்க. அதுவும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கோவம் வந்திருக்கணும், ஏன்னா ஜெஃப்ரியும் உங்களோட பையன் மாதிரி தான் அப்படின்னு உள்ள சொல்லியிருப்பீங்க. ராணவ் ஜெஃப்ரி அவ்வளோ ஹார்ஷாக இப்படி பிடிச்சிட்டாருன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் வச்சிருந்தேன். இல்லைம்மா, எப்போவுமே வந்து ராணவ் வந்துட்டு கொஞ்சம் அந்த கேப்பை எல்லாம் விட்டு தான் முடியுமா. அவன் ஸ்போர்ட்ஸ்மேன், வாலிபால் பிளேயர். சூரி பையன் சொல்லியிருக்காப்பல 10 வயசு பையன், அவன் நடிக்கிறான், ஜெஃப்ரி நடிக்கிறான், ராணவ் இப்படி பிடிச்சிருக்கும்போது வலிக்குதுன்னு சொல்லும்போது அவன் நடிக்கிறான்னு அவனே எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறானு. இதில் வந்து நானே சொல்ல வேணாமா, என் பையன் வளர்ச்சிக்கு காரணமே வந்துட்டு இந்த பிரபஞ்சம் ஒவ்வொருத்தங்களையும் அனுப்பி அவன் இப்படி இருக்கான்னு பிரகடனப்படுத்திகிட்டே இருக்கும். அதில் வளர்ச்சிக்கு பிரகடனப்படுத்துறதுக்கு காரணம் இந்த பிளேயர்ஸ் தான். அவங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க மேலே வன்மத்தை கொட்ட அவன் எனர்ஜி மேலே வந்துகிட்டே இருக்கான். இதில் அவன் என்ட்ராகும்போது சுனிதா சொன்னாங்க நீ ஹோஸ்ட்டு பேசக்கூடாதுன்னாங்க, அந்த வாரமே அவங்க காலியாக வராங்க. அது மாதிரி நாங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கோம் இந்த பிரபஞ்ச விதி எப்படி இயங்குதுன்னு. இவனுக்கு யார் தொல்லை கொடுக்குறாங்களோ அவன் பட்டுன்னு எவிக்ட் ஆகிடுறாங்க. ஏன்னா ஜெஃப்ரிலாம் வந்து பணப்பட்டி எடுப்பான்னு நாங்களாம் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தோம், பாவம் அந்த ஃபேமிலி ஜெயிக்கிட்டோம் அப்படின்னு. அன்பு வந்து பிள்ளைகளை மன்னிக்கும். நான் ஜெஃப்ரியை மன்னிச்சிடுவேன், யார் பண்ணாலும் அன்பாக நானும் என் ஒய்ஃபை மன்னிச்சிடுவேன், என் குடும்பத்தார் எல்லாமே மன்னிப்போம். ஆனால் உண்மை வந்து மன்னிக்காது. அது திருப்பி ரிட்டர்ன்ஸ் என்ன கொடுக்குமோ கண்டிப்பாக அது கொடுக்கும். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி இவங்க அன்பின் பாதையில் மாறி பண்ணி விழிப்புணர்வோடு இருந்தாங்கன்னா அதையும் கூட இவங்க தடுத்து
ஒரு மேன்மையான வாழ்விற்கு வரலாம் இவங்க. ராணாவோட ஸ்ட்ராட்டஜி இதுதானா? ஏன்னா இவரோட சைலன்ஸ் மற்றவங்களை ட்ரிகர் ஆக்கிட்டு இவர் பொறுமையா வந்து அந்த டைட்டில் அடிக்கலாம் அப்படிங்கிறது தான் ராணாவோட ஸ்ட்ராட்டஜியா? இல்லைம்மா, ட்ரிகர் அடிக்கிறதுன்ட்டு இல்லை, அவங்கள வந்துட்டு எப்படி கையாளுறத வித்தை வந்து இவனுக்கு தெரியும். யதார்த்தமாக இருப்புமா, எது வந்தாலும் எதிர்கொண்டு ஏற்றுக்கொண்டு வாழ்னு இருப்பான். அது வந்து அவனுக்கு கொடுக்கும்போது அக்செப்ட் பண்ண. அதே நேரத்தில் இப்போ ஒரு சில போட்டியில் தோத்தோன்னு அதையும் அக்செப்ட் பண்ணிப்பான் ஜாய்ஃபுல்லாக. இப்போ நேற்று 12 இது பால் அந்த கிளாக்கு இது வந்தாங்க, ஒன்று போட முடியல, அது போட முடியல, ஓகே அவ்வளோதான், தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் சொல்லிட்டு வந்துட்டே இருப்போம். 10 கண்டஸ்டன்ஸ் வந்து இப்போ பிக் பாஸ்ல இருக்காங்களே, யார் வந்து இதில் டிசர்விங்கே இல்லை உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லைம்மா, இப்போ பொறுத்தவரையில் எல்லாருமே அந்த கரெக்டான வேல்யூபிள் பர்சன் தான் இருக்காங்க. அதுக்கு முன்னால் இருந்தவங்கள வேணால் நம்ம சொல்லலாம். இப்போ 10 குதிரையுமே ஷார்ப்பாக தான் இருக்குது, எல்லாம் ஓடுற குதிரை தான். இந்த குதிரைங்க அந்த வன்மத்தை கொட்டாமல் இருந்தால் அது வெற்றிக்கனியை பறிக்கலாம். வன்மத்தை கொட்டும் போது அவங்க அந்த வெற்றிக்கனியை பறிக்கிறது வந்து தள்ளி போகிறாங்க. ஈவன் முத்துவே சரி, முத்துலாம் சூப்பர், அதை ஒரு பேச்சாட்டெல்லாம் பார்த்து நானே வியந்து பாராட்டுவேன். சரி ஓகே அப்படின்னும் போது என் நண்பர்லாம் சொல்லுவாங்க, சரி தம்பியோட இதுவாக இருக்கப்பல ஜெயிக்கிட்டோம், அவனும் என் பையன் மாதிரி தான் நான் நினைப்பேன். ஈவன் ஜெஃப்ரிக்கே சொன்னேன், ஜெஃப்ரி நீ என் பையன் மாதிரி தான், என் பையனுக்கு என்ன பண்ணுறோன்னு உனக்கு நான் பண்ணுறேன் பாப்பா அப்படின்னு. ஸோ ரொம்ப வந்து ராணாவோட தண்டை தாண்டி இன்னும் ஒரு பார்வையாளராக உங்களோட கருத்துக்கள் வந்து பல விஷயங்கள் வந்து இன்னைக்கு சொன்னீங்க. ஸோ நீங்கள் ஆசைப்படுற மாதிரி நீங்கள் என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ அது நடக்க வந்து நானும் மனசார வாழ்த்துறேன். இன்டர்வியூ கொடுத்ததுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ்மா, பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுவோம்மா. நன்றி நன்றி நன்றி, தேங்க்யூ. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Lakshmi Krishna Natural Weight Loss Powder, 100% organic, no side effect. Link in description. Vedanta Premium, Coimbator's best retirement township starting from 65 lakhs.